என்ன சீதா, அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாங்க. அம்மா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அக்கா தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா, நான் பேசிட்டு வந்துட்டேன். நிச்சயமா நீங்கள் இதில் உதவி பண்ணுவீங்கன்னு அம்மாவுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சீதா, நான் கண்டிப்பாக இதில் நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் அருணும். அந்த நம்பிக்கையில் தான் சீதா இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் முத்து ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்கணுமேன்னு சொல்ல அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அக்காவும் இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கா. நிச்சயமாக மாமாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சீதாவும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் முத்துவும் மீனா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அருண் வேற. அருண் வந்துட்டு இங்கே முத்து சொன்னது போல் கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்துட்டு எதிர்த்துக்க முடியாது. ஏன்னா இங்கே அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதனால் அந்த விஷயத்தில் அவரால் நேரடியாக மோத முடியலை. அருண் என்ன பண்ணுறாங்க, அந்த கார்பரேஷன் ஆட்கள்கிட்ட போயிட்டு பேசலான்னு போகிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசி இங்கே எதையுமே பண்ண முடியலை இங்கே அருணால். அருண் வந்துட்டு இப்போ போலீஸ் ஆஃபீஸர், என்ன சார் நீங்களே ரூல்ஸ் எல்லாம் கடைப்பிடிக்கிற ஆள், நீங்களே வந்துட்டு இந்த விஷயத்தில் சப்போர்ட்டாக நின்னீங்கன்னா அப்புறம் உங்களை பார்த்து மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்களா? ப்ரொமோஷன் கிடைக்க போகிற நேரத்தில் நீங்கள் எதுக்காக இதுக்கெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்குறதுனால அருணால் எதுவுமே பண்ண முடியலை. அருண் வீட்டுக்கு சுகமாக வராங்க. சீதா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சீதா அப்படிலாம் எதுவும் இல்லை, நிச்சயமாக இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீதாவும் அந்த நம்பிக்கையில் இருக்க அருணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் வந்ததும் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு, நீ அந்த ஆஃபீஸரை போய் பார்த்தியா, பேசினியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அருண் வந்துட்டு போய் பார்த்தேன், பேசினேன், ஆனால் அவர் கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி இல்லை. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிட்டனா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க விடாமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னையே மிரட்டுறாரு. நான் என்னதான் பண்ண முடியும் இந்த விஷயத்தில், ஆனால் அதே சமயம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த பூக்கடையோ கரும்பு மிஷினோ போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க. ஆமாம், இடையில அந்த முத்து ஏதாவது பண்ணிட்டானா முத்துவும் மீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. முத்து மீனா அவங்க முயற்சியில் அந்த கடை அவங்களுக்கு போயிட்டுனா அப்போ எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காம போயிடும். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இதை கூட அவங்களால பண்ண முடியலையான்னு சீதாவும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் என்னை பார்த்து ஏளனமாக பார்ப்பாங்க. அந்த பார்வையெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. அது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு பிறகு அப்புறம் நான் அந்த ஆஃபீஸரை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அருண் சொல்ல, இருந்தாலும் நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா அருண் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சு அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தா பின்னாடி சீதா நிற்கிறாங்க. சீதாவுக்கு அத்தனை விஷயங்களையும் கேட்டு ரொம்ப கோபம் வருது. உடனே சீதா எங்கள் அருண் பக்கத்தில் வராங்க. என்ன அருண், நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நான் என் காதால் கேட்டேன், நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சீதா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களை நான் நம்பினல, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஏமாற்றத்தை மட்டுமே தான் கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை உங்களால் எனக்கு கொடுக்க முடியுது? எங்கள் அம்மா விஷயத்தில் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீதா ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இல்லை சீதா, அது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா மேலே எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது, அந்த கடை திரும்ப வரணும்னு தானே நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அருண் சொல்ல, ஆனால் நீங்கள் பேசினதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அந்த கடை இப்போதைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி பேசினீங்க. எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கடை இருந்ததுனால தான் என்னையும் என் தம்பியையும் நல்லா படிக்க வைக்க முடிஞ்சுது. என் அக்கா படிப்பை விட்டுட்டு அந்த கடையில் போய் வேலை பார்த்துருக்கான். எங்கள் அப்பா நாள் முழுக்க அந்த கரும்பு மிஷின்லேயே நின்று உழைச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கூட இருந்து பார்த்த எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லி சீதா கண்ணா பையனான்னு திட்டுறாங்க. சீதா, நான் அதுக்காக சொல்ல வரலன்னு சொல்ல, உங்களுக்கு முத்து மாமா மேலே 1000 கோவம் இருக்கலாம், ஆனால் அதை காட்ட வேண்டிய நேரம் இது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாத அருண். படிச்சிருக்கீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்களால் ஒரு உதவி கிடைக்கும்னு நினச்சி உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல, நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் தான் என்னை அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சீதா கிளம்பி வெளியே போக, ஏன்டா இப்படி இருக்கன்னு அருணை பார்த்து அவங்க அம்மா வந்துட்ட அருண் எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க. சீதா நேரம் அழுதுகிட்டே தன்னுடைய மாமாவையும் அக்காவையும் பார்க்க போகிறாங்க. அக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சீதா அழுதுகிட்டே அருண் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் அவர் மேலே இந்த நம்பிக்கையில் மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவார், கோவக்காரு அப்படி இப்படின்னு உங்ககிட்ட நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சீதா சொல்ல, நான் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கலடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என் புருஷன் தான் எல்லாம், என் புருஷன் நல்ல இடத்துல இருக்காரு, போலீஸாக இருக்காரு, அவரால் முடியாதது எதுவுமே இல்லை, அவரால் செய்ய முடியாததை எங்கள் மாமா செஞ்சிட போகிறாரு அப்படின்னு ஒரு கர்வத்தில் தான் நான் பேசினேக்கா அப்படின்னு சீதா சொல்ல, அட விடு சீதா, நாங்களே இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, நமக்கு முக்கியம் இப்போ அத்தையோடைய கடையை அத்தைக்கு மீட்டு கொடுக்குறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க மாமா நீங்கள் சீதா கை கொப்பி அழக, முதல்ல நீ இதெல்லாம் விடு, நீ அந்த அருணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சா தினம் அவனால் நீ அழுதுகிட்டே இருக்க,
இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுக. சீதா இப்போ அதை பற்றி பேசவும் வேணாம் யோசிக்கவும் வேணாம், விடு. அவன் என் மேலே இருக்க கோபத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், மற்றபடி நான் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவும் இல்லை. நமக்கு தேவை இங்கே அத்தையோட கடையை மீட்டு கொண்டு வரதான். இப்போ அதுக்கான வழியும் கிடச்சிருச்சு, நீ எதை பற்றி யோசிக்காம இரு சீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழியாக எங்கள் சீதாவை சமாதானப்படுத்தி எங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்த சீதா அருணை பார்த்து, உங்கள் அளவுக்கு கூட எங்கள் மாமா படிக்கலை தான், ஆனாலும் படிக்கலைனாலும் எப்போ எந்த மாதிரி இடங்கள்ல எதை சரியாக கடைப்பிடிச்சா நமக்கு எது நடக்கும்னு கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் மாதிரி ஒரு மனுஷன் கடைக்கு எங்கள் அக்கா கொடுத்து வச்சுருந்துருக்கணும். உங்களை நம்பனல, அதான் நான் செஞ்சு மிகப்பெரிய தவறாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, என்னம்மா சீதா வந்ததும் வராதுமா எதுக்குமா நீ இப்படி அருணை திட்டுன்னு அங்கே அவங்க அத்தையும் கேட்குறாங்க. பின்ன என்னத்தை, நான் இவர் மேலே எம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா நான் இவருக்காக நான் எங்கள் அக்கா மாமா கிட்ட கூட பிரச்சனை பண்ணியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாம ப்ரொமோஷன் தான் முக்கியம், ப்ரொமோஷன் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அது வரைக்கும் கடையை வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு யாரும் கொடுத்துடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. இதனால் எதை தடை பண்ணணுமோ அதை தடை பண்ணணுன்ற ஒரு முடிவுலையும் இருக்காங்க. இனிமேல் உங்களால் எங்கள் அம்மா கடைக்கோ இல்லை என் அக்கா மாமாவுக்கோ பிரச்சனை வந்ததுன்னா இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அருண். உங்கள் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு தான் அத்தனை பேருடைய எதிர்ப்பை மீறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் சந்தோஷமாக வாழணுமா வேண்டாமான்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இல்லை எங்கள் மாமா மேலே இருக்க கோவத்தை நான் எப்படி காட்டுவேன், இல்லை இப்படி தான் காட்டுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம 2 பேரும் பிரிகிறத தவிர இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சீதா உள்ளே போக அருண் திகைச்சு போய் நிற்கிறாங்க. சீதா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு. முக்கியமாக முத்து மீனாவுக்காக இங்கே சீதா எதை வேணாலும் செய்ய தயாராக இருப்பான்னு தெரியும், ஆனால் என்னை விட்டு பிரிகிற அளவுக்கு கூட அவள் யோசிச்சிட்டாளான்னு ஒரு பக்கம் மைந்து போய் இருக்க தான் செய்கிறாங்க அருணும். இந்த கோவத்தில் இருக்க அருண் வந்துட்டு, அட்லீஸ்ட் அதை யார் கால் பண்ணி சொன்னாங்களாத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். அதுவும் அவங்க அக்காவுடைய கடையும் இப்போ அவங்க அக்கா வச்சிருந்த பைக்கையும் காணும். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க அம்மாவுடைய கடையை யார் எடுத்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இதை விட முக்கியம், இதுக்கு முன்னாடி அவங்க அக்கா கடையும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் காரணம் தொழில் போட்டிக்காக யாரோ செய்கிறாங்கன்னு கார்பரேஷன் ஆட்களை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. சரி, இதை ஒரு விஷயத்தை மட்டும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அருணுக்காக அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுறாங்க, யார் ஃபோன் பண்ணி பேசினதுன்றதுல. இதில் வந்து முத்து மீனா கண்டுபிடிச்சாங்க சிந்தாமணி தான் அப்படின்றது. அவங்க ஒரு பக்கம் அந்த கண்டுபிடிப்பில் இறங்க, இந்த பக்கம் வந்துட்டு அருண் ஃபோன் பண்ணது யாருன்ற மாதிரி கண்டுபிடிக்க போது தான் ஃபோன் பண்ணி சொன்னது வந்துட்டு ஃபஸ்ட்டு மீனாவோட கடையை எடுத்தது ரோஹிணின்றதும் அடுத்து சிந்தாமணின்றதும் தெரிய வருது. இந்த விஷயத்த உடனேயே எங்கள் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ரொம்ப சந்தோஷம், இந்த விஷயத்துலையாவது நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்களே அப்படின்னு சீதா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இதை உடனே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சத்யா இதை கேட்டு, என்ன சீதா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, நீ எங்கடா இருக்கேன்னு கேட்க, நான் வெளியே இருக்கேன், அக்காவுடைய வண்டியை வேற தூக்கிட்டாங்க தெரியும்லன்னு சொல்லும்போது எனக்கும் அதே சந்தேகம் தான், இதெல்லாம் சிந்தாமணி பண்ண ஒரு வேலையாக தான் இருக்குன்னு எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்ததுன்னு சத்யாவும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ரோஹிணியும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன்னு கேட்க, அக்காவுடைய முதல் கடை எடுத்தது ரோஹிணி தான், அந்த விஷயத்தையும் அருண் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு என்னமோ இங்கே அக்காவுடைய அந்த ரோஹிணி சொல்லி தான் சிந்தாமணி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்ல, சரிக்கா நீ ஃபோனை வைன்னு சொல்லிட்டு சீதா கிட்ட ஃபோனை வச்சதுக்கு பிறகு சத்யாவுக்கு ரொம்ப கோவம் இந்த ரோஹிணி மேலே. ரோஹிணியால் தினம் எங்கள் அக்கா மாமான்னு இப்போ எங்கள் அம்மா வரைக்கும் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கள் சத்யாவும். இதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதான் அப்போது இங்கே ரோஹிணி வந்து போயிட்டுருக்கதை பார்க்குறாங்க அந்த ஆட்டோவுக்கு பின்னாடியே இங்கே வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் சத்யாவும். சத்யா என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு போக இப்போ ஆட்டோவுக்கும் பைக்குக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. பிரச்சனைனா வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அந்த ரோஹிணிக்கு எந்த வகையில் பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரியாமல் அந்த சத்யா நேராக வண்டியை கொண்டு போய் ஆட்டோவில் விட நேராக முன்னாடி கொண்டு வந்து விடுறதுனால அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆட்டோவை திருப்புற நேரத்தில் ஆட்டோவோட கீழே கவிழ்ந்ததில் இங்கே ரோஹிணிக்கு பலத்தை அடிபடுறது, கை காலை எல்லாமே அடிபட ரோஹிணியை அடிபட்டதோடு கிளம்பி நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ எங்கள் சத்யாவும் வண்டியை நிறுத்திட்டு வந்து, என்னாச்சு ரொம்ப அடிபட்டுடுச்சான்னு சொல்லி கேட்க, ஏன்பா பார்த்து வர மாட்டேன்னு சொல்ல, நான் பார்த்து தான் வந்தேன், நீங்கள் தான் பார்த்து வராமல் வந்தீங்கன்னு ஆட்டோக்காரை திட்டிட்டு, என்னங்க ரொம்ப அடிபட்டுடுச்சான்னு சொல்ல, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு எங்கள் ஓவராக பேசுகிறாங்க ரோஹிணி. நான் ஓவராக பேசல, நடந்த விஷயம் தெரிஞ்சு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்கிறேன்னு கேட்க, எங்கள் அக்காவுடைய கடை எடுத்தது நீ தானே அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி முகம் மாறுது. இந்த விஷயத்த என் அக்கா மாமா கிட்ட சொல்ல தான் போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பண்ண பாவத்துக்கும் தண்டனை உனக்கு கொடுக்கணும்ல, அந்த வீட்டுக்கு போனால் தண்டனை உனக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட தண்டனைன்னு ஒன்று இருக்கணும்ல, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறாங்க சத்யா. ரோஹிணி அழுதபடி கையை கூட அசைக்க முடியாமல் நிற்க தான் செய்கிறாங்க. கையில் கட்டு போட்டால் தான் எதையுமே சரி பண்ண முடியுன்ற
அளவுக்கு எங்க ரோஹினியுடைய கை ரொம்பவே அடிபட்டிருக்கு. சத்யா இப்படி பேசிட்டு போனதை பார்த்ததும் ரோஹினி உடஞ்சி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவைதான்ற மாதிரி சத்யா நினச்சிட்டே போகிறாங்க. அன்னைக்கு செய்யாத தப்பை என் மேலே தூக்கி போட்டல, அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டேன். இன்னைக்கு எங்கள் அம்மா கடை எடுத்தேன், இன்னைக்கு எங்கள் அக்கா கடை எடுத்தேன். இனி என்னென்ன தப்பை நீ பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. இனி எங்கள் குடும்பத்துக்கு எதிராக நீ யோசிச்சாலே இந்த அடிப்பட்டது, கீழே விழுந்தது, இந்த வழி தான் உனக்கு ஞாபகம் வரணும். அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சத்யா நினச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக ரோஹிணி இப்போ ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டுருக்காங்க.